பூரி எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க, எவ்வளவு சாஃப்டா இருக்கு. எடுத்து முக்கி அதே சமயம் சாஃப்டா இருக்கும் பூரி. அவ்வளவுதாங்க. இங்க பாருங்க, இப்ப பாருங்க ஒரிஜினல் பூரி மசாலாவா பண்ணும் போலவே இருக்குல்ல பார்க்கும்போது. வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஹோட்டல்ல போடுற அதே மாதிரியே பூரி. பூரி நல்லா சாஃப்டா மெது மெதுன்னு அழகா அப்படி கையை வச்சா பஞ்சு மாதிரி வரணுமா, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. பாருங்க, ஆசீர்வாதா கோதுமை மாவு. இது ஒரு 1/4 கிலோ வரும். அடுத்தது அணில் மைதா. அணில் மைதா ஒரு 300 கிராம் போட்டுக்கிங்க. கோதுமை மாவு ஒரு 300 கிராம், மொத்தம் 600 கிராம் வச்சு. அடுத்தது ரவா. ரவா வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது பாருங்க. இது வந்து ஒரு 600 கிராம் இருக்கும். 600 கிராமுக்கு ஒரு 25-30 கிராம் ரவா, அவ்வளோதான். மைதா போட்டால் பூரி நல்லா வராதுன்னு நினைக்காதீங்க. மைதாவும் கோதுமை ரவை 3 போட்டு கொஞ்சமாக ஆயில் இதில் சேர்க்கணும். முக்கியமாக இதில் டாட்டா சால்ட் சேர்க்கணும். அப்புறமா இதில் ஆயில் கொஞ்சம் சேர்க்கணும். கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அடுத்தது தண்ணி. மாவு வந்து பாருங்க, இந்த அளவு பதமா, இந்த கெட்டிய பதம் இருக்கணும். இந்த மாதிரி மாவு பேசி வைக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், நல்லா ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு இதில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றிட்டு, ஜீரகம் 1 ஸ்பூன், அடுத்தது கடுகு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது 3 தனித்தனியாக போடக்கூடாது, ஒன்றா தான் போடணும். இந்த பூரி மசாலாவை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கக்கூடாது, தண்ணியில் தான் வேகணும். அதனால் கொஞ்சம் லைட்டாக இதில் போட்டு ஒரு பெரட்டிக்குவோம். அந்த மாதிரி பெரட்டிட்டு நல்லா அந்த மாதிரி லைட்டாக ஒரு ஈரப்பதம் வர அளவுக்கு நம்ம இதில் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணக்கூடாது, நல்லா வணங்க விடக்கூடாது. இதில் வந்து மஞ்சத்தூள் மட்டும்தான் போடணும், வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்கக்கூடாது. பூரி மசாலாவை பொறுத்த வரைக்கும் போட்டு இது நல்லா இது பண்ணி விட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ வந்து இந்த வெங்காயத்தோட தண்ணி எல்லாம் அதில் இறங்குது. ஈரப்பதமாக தான் இருக்குது, வணங்கலை. இந்த நேரத்தில் நம்ம தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இந்த வெங்காயம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
எல்லாம் சரி. ஆனால் பூரி மசாலா தண்ணியாக இருக்குமேன்னு கேட்குறீங்களா? வாய்ப்பே இல்லை. பாருங்கள், வெங்காயம் வந்து வேகணும். வெங்காயம் தக்காளி வேகணும் தண்ணியில். அப்போ தான் இந்த பூரி மசாலாவோட டேஸ்ட் வரும். நம்ம வந்து இந்த டைமில் வந்து தான் உப்பு போடணும். முன்னாடியே போட்டோம்னா வெங்காயம் எல்லாம் வதங்கிடும். அதனால் இந்த டைமில் நம்ம உப்பு போட்டுக்கிறோம். வந்து பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது, மசாலா தண்ணி பாருங்கள். இப்போ இதுலேயே வெங்காயம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம மசிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க பாருங்க. முக்கியமான பொருள் வந்து இந்த கடல மாவு தான். கடல மாவு அதிகமாக போடக்கூடாது, அதிகமாக போட்டால் கெட்டி ஆகிடும். சரிங்க, இவ்வளோதான். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கொதிச்சுக்கின்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்கிற கடல மாவு பாருங்க. இப்போ இது போட்டவுடனே மஞ்சள் பங்கு, இப்போ இது போட்டவுடனே அது எப்படி மாறுதுன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. இதுதான் முக்கியமானது ஓட்டுறது கடல. பாருங்க எவ்வளோ தண்ணியாக இருக்கா. இப்போ பாருங்க, கொஞ்சமாக தான் நம்ம போட்டிருக்கா. பாருங்க, ஹோட்டல்ல கொடுக்குற அதே பூரி மசாலா ரெடி. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இது, இப்போ பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கடல மாவு நம்ம போட்டதுனால அது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். சரியா கொதிக்காமல் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அப்புறம் வயிறு கெட்டு போயிடும். பாருங்க நல்லா அழகாக வந்துருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, இப்போ பாருங்க ஒரிஜினல் பூரி மசாலா ஹோட்டலில் உங்களுக்கு கிடைக்க அதே டேஸ்ட்லேயே இருக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் லைட்டாக கொத்தமல்லியை போட்டு வச்சு அப்படியே இறக்கி வச்சிடட்டும். அதேதான், அவ்வளவுதாங்க. ஈஸியான பூரி மசாலா பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சாப்பிடணும் போலவே இருக்குல்ல பார்க்கும்போதே. அவ்வளவுதான். அடுத்து இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மாதிரி பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு பேர் அப்படி இது கரெக்டாக இருக்கும். நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு இது எவ்வளோ ட்ரெஸ் வேணுமோ அவ்வளோ ட்ரெஸ்ஸுக்கு பாருங்க. நம்ம 300 600 போட்டோம்ல, அதே மாதிரி அழகாக கீழே போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா ஈஸியாக தைச்சிக்கலாம். நீங்கள் இந்த பூரி கடை வச்சு தைச்சிங்கன்னா வராது. எடுத்து போகிற தேவையில்ல. எவ்வளோ சீக்கிரம் தைக்காம பாருங்க. மாதிரி மாவு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பூரி சாப்பிட நல்லா இருக்காது, பூரியும் நல்லா இருக்குது. இந்த அளவுக்கு அப்பளம் மாதிரி இருக்கணும். அடுத்து நம்ம பூரியை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். மசாலா ஓரவை
சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் விட ஊற்றிக்கிறதுல சூடாயிடுச்சு. எப்படி உபயோக வந்துருக்கு பூரி அழகா அதே மாதிரியே எப்படி வருது பார்த்தீங்கன்னா பூரியே அதே சமயம் சாஃப்டா இருக்கும் பூரி. கண்டிப்பா நான் சொன்ன மாதிரியே நீங்க ட்ரை பண்ணுங்க. நல்லா வரலன்னா என்ன திட்டுங்க கமெண்ட்ல. இங்க பாருங்க எல்லா பூரியும் சுத்தாச்சு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. அப்படியே கடை கலந்து வச்ச மாதிரியே. பூரி எப்படி இருப்போம்மா சாஃப்டா இருக்குது. உள்ள கரண்ட் இல்லை, வாங்க வெளியில போயிடலாம். பாருங்க பூரி எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த அம்மூர் ஒண்ணே அமைது பாருங்க. எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு சாஃப்டா இருக்கு. எடுத்து முக்கி அவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. கண்டிப்பா நீங்களும் வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க. நல்லா வரலன்னா நிற்கிறங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை கொஞ்சம் லைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.